யாழினி, யாழினி, உங்களுக்கு என்ன ஆயிட்டுமா? வாமா மீனாட்சி. அத்தை, இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. மாத்திரை இப்பதான் போட்டேன், தூக்கமா வருது. சரி த, அப்ப நீங்க தூங்குங்க. மீனாட்சி, நடக்க வேண்டிய சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடக்குதாமா? அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கஸ்தூரி இருக்கா, பார்த்துட்டு இருக்காத்த. நான் தான் உங்களை பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். அப்படியா? நல்லதும்மா. சரி, நடக்கட்டும். அப்படியே அர்ஜுன் வந்து பார்த்துட்டு போனான், நான் வரவே இல்லைன்ட்டு. என்னால தான் வரவே முடியல, என்னன்னே தெரியல இன்னைக்கு. அதான் மாத்திரையை போட்டுட்டு சீக்கிரம் படுத்துட்டேம்மா. சரிம்மா மீனாட்சி, நீ இப்போ நடக்க வேண்டிய காரியத்தெல்லாம் போய் பாரு. அர்ஜுன் கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அத்தை, சரித்த, நீங்க தூங்குங்க, நான் வரேன். சரிம்மா, நடக்க வேண்டியதை போய் பாரு. சரித்த. யாழினி, உங்களுக்கு என்னமா ஆயிட்டு? கொஞ்சம் கணக்கு பாருங்கம்மா. யாழினி, இப்ப என்ன பண்ண? அம்மா, அம்மா கொஞ்சம் நீங்க வாங்க. யாழினி, கண்ணு முடிச்சு கொஞ்சம் பாருங்கம்மா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அர்ஜுன், அர்ஜுன் என்னடா ஆயிட்டு? அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அர்ஜுன், என்ன? ஐயோ யாழினி, என்னமா ஆயிட்டு உனக்கு? அர்ஜுன், என்னடா ஆயிட்டு? அம்மா, நான் ரூமுக்குள்ள வரும்போது நல்லதமா இருந்தாங்க. நான் பேசுவேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கம்மா மயங்கி. ஐயோ அர்ஜுன், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? யாழினி, யாழினி எந்திமா. அக்கா, அர்ஜுன் எதுக்கு? ஐயோ யாழினிக்கு என்ன ஆயிட்டு? அக்கா, என்ன ஆயிட்டு? அக்கா, என்ன ஆயிட்டு? ஐயோ யாழினி, யாழினிக்கு என்னடா ஆயிட்டு அர்ஜுன்? அதாண்டி தெரியல கஸ்தூரி, பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்றான். என்னடா ஆச்சு அர்ஜுன்? சரிடா, அவளை தூக்குடா, பாத்துடா. ஐயோ, நல்லா இருந்த பிள்ளைக்கு என்ன ஆயிட்டு? யாழினி, ஏமா கொஞ்சம் முடிச்சு பாருமா. நல்லா தானே இருந்தா, என்னடியா இருக்கும் கஸ்தூரி? சும்மா இருக்கா, நீ வேற பயந்துகிட்டு இருக்காத எதையாவது நினைச்சி. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. காலைல இருந்து யாழினி சரியா சாப்பிடவே இல்லை, அதனாலோடு மயங்கி விழுந்தாலும் விழுந்திருப்பா. நீ வேற எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு இருக்காதக்கா. அங்க பாரு, பிள்ளை முகத்தையும் பாரு, வாடிவே இருக்கா. நீ பயந்து கூட கொஞ்சம் அவனையும் பயங்காட்டிடாத. இல்லடி, பதட்டமா இருக்கு கொஞ்சம். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ பயப்படாத. தேவையில்லாம நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அர்ஜுன், பாத்துட்டா, அப்படியே பெட்ல படுக்க வைடா. யாழினி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாருமா. யாழினி, என்னடா அர்ஜுன், நல்லா தானடா இருந்தா? அம்மா, எனக்குமே தெரியலம்மா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா, ஒண்ணும் இருக்காதுல்ல? இல்ல நீ இது வருத்தப்படாதடா. அவ காலையில இருந்து டயர்டாவே இருந்தா, சரியா சாப்பிடவும் இல்ல. அதனால இப்படி மயங்கி விழுந்துட்டாலும் என்னமோ. அக்கா, என்னடி கஸ்தூரி, டாக்டர் வந்துட்டாரா? மாமா பேசிட்டாங்க, டாக்டர் வந்துட்டு இருக்காரு. சரிடி கஸ்தூரி, என்னடி இப்படி ஆயிட்டு? அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுக்கா, தேவையில்லாம ஏதாவது நினைச்சு பயப்பட்டு இருக்காத. அதான் டாக்டர் வர்றாருல, பொறுமையா இரு. மீனாட்சி, டாக்டர் வந்துட்டாருமா. என்ன ஈஸ்வரன், யாருக்கு என்ன ஆயிட்டு? டாக்டர், மருமக பொண்ணுக்கு தான். அப்படியா? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். என்னடா அர்ஜுன், என்னடா பண்ணுன? டாக்டர், நான் ஒண்ணும் பண்ணல. சரி சரி, பயப்படாத, சும்மா கேட்டேன்டா உங்ககிட்ட. டாக்டர், சரி சரி, ரொம்ப பதட்டமா இருந்தியே, அதான் உன்னை கூல் பண்ணலான்னு கேட்டேன். அப்படி ஏன் டாக்டர், அதுக்கு நீ இப்படியா கேப்பீங்க? சும்மா கேட்டேம்மா கஸ்தூரி, அவன் ரொம்ப டென்ஷனா இருந்தானா, அதான் அவனை கூல் பண்ணலான்னு கேட்டேன். சரி டாக்டர், நீங்க பேசுறது போதும். அவங்க எப்படி இருக்காங்க சொல்லுங்க. இப்ப கூட பாரு, அவன் எவ்வளவு பதட்டமா கேக்குறான்னு. டாக்டர், நீங்க பேசுறது போதும், சொல்லுங்க அவங்க எப்படி இருக்காங்க. ஒன்னும் இல்லடா அர்ஜுன், நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல, சாதாரண மயக்கம் தான். அப்படியே டாக்டர்? வேற ஒண்ணும் இல்லையே, ஏன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க? என்ன, இந்த பொண்ணு சாப்பிட்டாலா இல்லையா? யாராவது கவனிச்சிங்களா? மார்னிங்ல இருந்து இந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை போல. காலையில இருந்து அவ சரியா எதுவுமே சாப்பிடல டாக்டர். மார்னிங்ல இருந்து சரியா சாப்பிடலையா? அதான் டயர்ட்னஸ்ல மயங்கி வந்துட்டாங்க போல. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்கேன். அவங்க இப்போ கொஞ்சம் தூங்கட்டும். அவங்க எதிர்ச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு 1 hour 2 hour அவங்க எப்படி தூங்கட்டும். அவங்க எதிர்ச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துருக்கேன், அதையும் சாப்பிட அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி டாக்டர், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, எல்லாம் சரியாயிரும். சரி டாக்டர். சரி ஈஸ்வரன், நான் கிளம்புறேன். சரி டாக்டர். அர்ஜுன், நான் கிளம்புறேன்டா, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி டாக்டர், அவங்களுக்கு வேற எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடா, நீ கவனிச்சுக்கோ, டேப்லெட் மட்டும் ஒழுங்கா கொடுத்துரு. சரி டாக்டர். சரிடா அர்ஜுன், டாக்டர் தான் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரே, நீ பயப்படாதடா. சரி, அவ இப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சா எல்லாம் சரியாயிரும்டா அர்ஜுன், நீ பார்த்துக்கோ, பயப்படாதடா. சரி சித்தி. அர்ஜுன், நான் வேணா அம்மா இருந்து யாழினியை பார்த்துக்கிடுதேன்டா, நீ வேணா கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுடா. இல்லம்மா வேண்டாம், நானே அவங்கள கவனிச்சுக்கிடுதேம்மா, நீங்க போய் தூங்குங்கம்மா. மீனாட்சி, அதான் அர்ஜுன் சொல்றான்ல, விடு, அவன் பார்த்துக்கிடுவான். சரிடா அர்ஜுன், நீ கவனிச்சுக்கோ பக்கத்துல இருந்து. எது ஒன்ன கூப்பிட்டா? சரிப்பா. கஸ்தூரி, ஐசு, நீங்க போய் தூங்குங்கம்மா. மீனாட்சி வா, அதான் அர்ஜுன் கவனிச்சுக்கிட்டே சொல்றான்ல, ஒன்னும் ஆகாது, வா. சரி மாமா. சரிக்கா, அதான் அர்ஜுன் கவனிச்சுக்கிட்டேன்னு சொல்றான்ல, நீ தேவையில்லாம பயப்படாத, போய் தூங்கு. சரிடா அர்ஜுன், நீ அண்ணியை பார்த்துக்கோ, எது ஒண்ணு அம்மாவை கூப்பிடுடா. சரிம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிட்டு அவங்கள, நீங்க போய் தூங்குங்க.
இன்னும் கண்ணு முழிக்காம தூங்கிக்கிட்டே இருக்காங்களே, டாக்டர் வேற டேப்லெட் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு இன்னும் தூக்கமா வருது. அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன செஞ்ச. யாழினி, இந்தங்கம்மா, என்ன இப்படி தூங்குறாங்க? யாழினி, முடிச்சிட்டீங்களாம்மா? சீ, கையெடுங்க. யாழினி, சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான எண்ணத்துல தொடல. நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க யாழினி. உங்க மேல உள்ள கேர்ல தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி எந்த தப்பான எண்ணத்துல நான் அப்படி பண்ணல. அப்படி எந்த தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது யாழினி. இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க யாழினி. போதும் விளக்கம் கொடுத்ததெல்லாம். அப்புறம் ரூமுக்கு வந்தா நீங்க என்ன கேட்டீங்க? அது இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க யாழினி, உங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உங்க அம்மா அப்பா கட்டாயத்தினாலதான் அந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, எங்க அம்மா அப்பா கட்டாயத்தினால தான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல, தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாவோட கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அதான் தாலி கட்டியாச்சேன்னு என்கிட்ட எந்த உரிமையிலும் நீங்க பழகணும்னு நினைக்காதீங்க. ஒரு கணவனுக்கான உரிமையில அப்படி எந்த நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதோட மறந்துருங்க. இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் தான் வெளியில தான் நம்ம கணவன் மனைவி. இந்த ரூமுக்குள்ள வந்தா நீங்க யாரோ நான் யாரோ. நீங்க பாருங்கம்மா யாழினி, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேசும்போதே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மா அப்பா கட்டாயத்தினாலதான் நீங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டீங்கன்னு. அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வரும்போது தான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது. இங்க பாருங்கம்மா யாழினி, உங்க பர்மிஷன் இல்லாம உங்க அனுமதி இல்லாம உங்க கிட்ட வரையும் மாட்டேன். எந்த உரிமையிலும் நான் பழகவும் மாட்டேன். உங்க விருப்பம் இல்லாம நான் உங்களை தொடையும் மாட்டேன். என் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம். இந்தாங்கம்மா, இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்கம்மா. எனக்கு வேண்டாம். டாக்டர் தான் நீங்க தூங்கி எந்திரிச்சோன்னு இந்த ஜூஸும் டேப்லெட்டும் கொடுக்க சொன்னாங்க. இதை குடிங்க, அம்மா தான் கொடுத்துட்டு போனாங்க. இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். யாழினி, நீ மார்னிங்ல இருந்து சரியா சாப்பிடவே இல்லையா? அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க தான் இந்த ஜூஸுமே போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்காண்டியாவது இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை போடுமா. அம்மா வேற வந்து பார்ப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுக்காகவாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருங்கம்மா. இந்த ஜூஸையும் டேப்லெட்டையும் வச்சுட்டு போறேன். சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வெளியில ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை, வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை. ஓ, ரோஜாவின் கண்ணீர் தானே அத்தராய் வாசம் கொள்ளும், கண்ணோடு பொறுமை காட்டால் காலம் பதில் சொல்லும். ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு ஏன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல, தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பிடிக்கல. எங்க அப்பாவோட கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அதான் தாலி கட்டியாச்சேன்னு என்கிட்ட எந்த உரிமையிலும் நீங்க பழகணும்னு நினைக்காதீங்க. ஒரு கணவனுக்கான உரிமையில. மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றார். என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா அன்பே அன்பே. எடி அக்கா யாழினி, உன் கூட நான் எவ்வளவு சண்டை போட்டிருப்பேன் இந்த ரூம்ல. இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன்டி. நீ இல்லாம நல்லாவே இல்லடி. லட்சுமி, நீ எவ்வளவு நேரம் இப்படியே இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போற? இல்லைங்க, மனசே ஆற மாட்டேங்க. இப்படி பேசிட்டு போயிட்டாளேங்க. கொஞ்சம் கூட நம்மள நினைச்சே பார்க்காம. அவ பட்டால பேசிட்டு போயிட்டா கோவத்துல. அவ பேசுனது நினைச்சாலே என் மனசெல்லாம் வலிக்குதுங்க. எவ்வளவு ஆசையா பிள்ளை குட்டிகளை பெற்று அதுக்கு நல்லா வளர்த்து நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு எப்படிலாம் செய்கிறோம் பார்த்து. எவ்வளவு ஆசையாக ஒன்றும் பார்த்து அவளுக்கு செஞ்சு எப்படி அந்த மனக்கோலத்தில் நின்றுட்டு அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சிச்சுங்க. நம்மளை பார்த்து எப்படி சொல்லிட்டு போயிட்டா அவ. அம்மா, என்னம்மா சாலினி, நீ இன்னும் தூங்கலையா?
எனக்கு தூக்கமே வரமாட்டேக்குமா. தனியா தூங்க முடியலம்மா. எனக்கு யாழினி ஞாபகமா வருது. நாங்களுமே அவளை பத்தி தாண்டி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஷாலினி அழாதம்மா, விடுமா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மள அவ புரிஞ்சுக்கிடுவா. நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு தந்திருக்காங்கன்ட்டு. ஷாலினி நீ அழாதம்மா, 2 பேரும் அழாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தியும் அந்த பையனை பத்தியும் அவ நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா அவ வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் அழாதீங்க. புரிஞ்சுக்கிடுவாள்லாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாள்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுவா லட்சுமி. நம்மளை மிஞ்சி நம்ம புள்ள எங்க போயிட போறா? ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. அக்கா என்னக்கா இன்னும் யாரும் தூங்கலையா? தூங்காம இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாடி இந்து, தூக்கமே வரல. யாழினியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அப்பவே உனக்கு எவ்வளவு எடுத்து சொல்லிட்டு போனேன். இன்னும் நீ அதை நினைச்சு தான் அழுதுட்டு இருக்கியா? அவ ஏதோ கோபத்துல பேசிட்டு போயிட்டாக்கா. நம்ம பிள்ளை நம்மளை மிஞ்சி எங்க போயிடுவா? அதெல்லாம் வருவா. நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. மணி என்ன ஆகுது? போய் தூங்குங்க மாமா. நீங்களும் போய் தூங்குங்க மாமா. நானும் அத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ சமாதானம் ஆன மாதிரியே இல்ல. இன்னும் அவ பேசுனதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் போக போக அவளே புரிஞ்சுக்கிடுவா. விடுங்க. ஏ ஷாலினி, நீயாவது போய் தூங்கு போ. போ. கீர்த்திக்கா அப்பவே தூங்க போனா. அவ கூட போய் படு போ. சரி சித்தி. என்னம்மா இந்து, தம்பிங்க எல்லாம் தூங்கிட்டாங்களாமா? அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க மாமா. தேஜு வீட்டில் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மாமா. இவர் இங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியா? சரிம்மா. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். அதை உணர்ந்து தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். கொஞ்சம் கூட அவங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லையே. அவங்க என்கிட்ட கேட்டதும் சரிதான். அதே இடத்துல எங்கள் அப்பா யாராவது இருந்திருந்தா நான் அப்படியே யோசிச்சிருப்பேன். என்னோட அவசர புத்தியால் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் யோசிக்காம செஞ்ச தப்பை இனி எப்படி சரி செய்ய போறோனோ. அவன் இதய வீட்டில் வாழும் அவள் தேகம் வெந்து போகும் என அவன் அருந்திட மாட்டா. சுடு நீரும் சுடு சோறும் காதலி கைநகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவன் சேமிப்பாய். நீ எங்க இருக்க? கீர்த்தி அக்கா. அக்கா. என்ன யாழினி? என்ன உனக்கு கூப்பிட்டது காதே கேட்கலையா? சித்தி நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நீ தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கமே வரல. எனக்குமே தாங்க்கா. யாழினி அக்கா இல்லாம தூக்கமே வரல. நானும் அவளும் எவ்வளவு சண்டை போடுவோம் ஒன்னா. சண்டை போட்டாலும் தூங்கும்போது ஒன்னா சேர்ந்துருவோம் 2 பேரும். இப்ப அவ இல்லாம எனக்கு தூங்கவே முடியல இந்த ரூம்ல. என்ன நீ எவ்வளவு ஃபீலிங்கே பேசிட்டு இருக்கேன்? நீ ஆன் கேக்குற? போ, ஏதோ உலகத்துல இருக்க, தனி உலகத்துல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. சரி வா, அப்ப போய் தூங்கலாமா? சரி வா. சாரி, நான் பண்ணது தப்புதான். என்ன புரிஞ்சுக்கோங்க. நானும் எவ்வளவோ நினைக்க கூடாதுன்னு நினைக்க. அவ பேசிட்டு போனதே மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அவகிட்ட பேசுனதெல்லாம் சரிதானே? அவ என்கிட்ட நடந்த விதத்துக்கு நான் அப்படி பண்ணது சரிதான். ஏங்க உங்க அண்ணன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி தேடி நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டாரு போல. ஆமா, தேடி தேடி பார்த்ததுக்கு நல்ல இடமா அமைஞ்சது நல்லது தானே? அமைஞ்சது நல்லதுதான். ஆனா ரொம்ப நல்ல இடமா அமைஞ்சிட்டு போல. மாப்பிள்ளை வீட்டு ஸ்டேட்டஸை பார்த்தாலே ரொம்ப பெருசா இருக்கும் போல. ரொம்ப வசதியோ மாப்பிள்ளை வீட்டுல? ஆமா, நீ என்ன நினைச்ச? ரொம்ப பெரிய இடம், பரம்பரை பணக்காரங்க. அப்படியாங்க? நல்ல இடம் அப்ப அமைஞ்சுக்கிட்டு உங்க அண்ணனுக்கு. நானுமே ஆச்சரியப்பட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு விமர்சையா பண்ணினாங்க கல்யாணத்தை. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு பெரிய ஆளுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதான் கேட்டேன். அவங்க அப்பா இருந்தே அப்படிதான். இப்ப பிள்ளைங்க தலையெடுத்த பிறகு சமூகத்துல ரொம்ப உயர்ந்துட்டாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சொன்னா கேப்பீங்களா? முத நீ என்னன்னு சொல்லு. ஏங்க மாப்பிள்ளையோட தம்பியை மண்டபத்துல வச்சு பார்த்தேங்க. நம்ம தேஜுக்கும் அவருக்கும் பொருத்தமா இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்க மாப்பிள்ளை வீட்டுல இதை பத்தி பேசுங்களேன். யாரு இப்பதான் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு, அதுக்காக இன்னொரு பொண்ணையும் அந்த வீட்லயே கொடுக்கலாம்னு சொல்ற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். தேஜு. அப்பா, எனக்கு அந்த ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுல நீங்க பேசுங்க. தேஜு. தேஜு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல விளையாடுறியா? அப்பா, நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஆதியை ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி அவங்க வீட்ல நீங்க பேசுங்க. மம்மி அப்பாவை அவங்க கிட்ட சீக்கிரம் பேச சொல்லு. ம் சரிடி தேஜு. சாருமதி, என்னங்க? அவ என்ன சொன்னாலும் நீ கூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இரு. நீ குடுக்க செல்லம் தான். அவ எப்படி வந்து பேசிட்டு போறா பாரு. ஏங்க? செல்லம் முழுக்க எங்க பேர்ல கெடுத்து வச்சிருக்க. ஒரு அப்பா கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசுறாடா. எப்படி சொல்லிட்டு போறா பாரு அவ. ஏங்க கோவப்படுத்தீங்க? ஏன் பெத்தவனுக்கு தெரியாது எப்ப பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ட்டு? அவ வந்து அவ இஷ்டப்படி சொல்லிட்டு போறா. எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். எப்படி கெடுத்து வச்சிருக்க அவளை. ஏங்க கோவப்படாதீங்க, நிதானமா யோசிச்சு பேசுங்கங்க. என்ன யோசிக்க சொல்ற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தேவையில்லாத ஆசை விடு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பேசுங்கங்க. நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க அது எவ்வளவு பெரிய இடம்ட்டு. என்னைக்குனாலும் நம்ம பிள்ளைய யாருக்காச்சும் கட்டி கொடுக்க தானே போறோம். அது அந்த மாப்பிளையே கட்டி கொடுப்போம் அந்த வீட்டுக்கு. நல்ல இடம் தானங்க, பேசுங்கங்க. எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரும்னு தோணல. அதெல்லாம் சரிப்பட்டு வரும், பேசுங்க. எனக்கு அக்கா தங்கச்சி ஒரே வீட்டுக்குள்ள கொடுக்க விருப்பமே இல்ல. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கு போதாதா? தேவையில்லாத ஆசை இது உனக்கு. எனக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது. பேச்சை இதோட விடு. உன் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க பாரு. அவ கூட சேர்ந்து நீயும் பேசாத. அப்ப அவ இப்ப பேசிட்டு போனால, அப்பவுமே நீங்க அவகிட்ட இது சொல்ல வேண்டியது தானே? எனக்கு தெரியாது, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும். அவ சொல்லிட்டு போயிட்டா, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க போய் பேசுங்க அவங்க கிட்ட. நீ கொடுக்க இடம் தான் அவ கெட்டு போறதுக்கே. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானங்க. நீங்களாவே ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சமந்த வீட்டுல ஒரு வாட்டி கேட்டு தான் பாருங்களேன். சரி பேசுறேன். எடுத்த உடனே எல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும். அப்பதான் பேச முடியும். கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு உன் பொண்ண. சரிங்க, நான் அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன். உடனே நடக்கணும்லாம் இல்ல, சும்மா உங்க காதுல போட்டு வைங்க போதும், அது மட்டும். சரி சொல்லிட்டேல்ல, நேரம் கிடைக்கும் போது பேசுறேன்.